ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 5ஆம் வகுப்பு தமிழில் இருக்கிற 2வது பருவத்தில் இயல் 2 உளவு பொங்கலையோட புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேஜ் நம்பர் 22 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு வையகம் என்பதன் பொருள் டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உலகம். செகண்ட் ஒன் வேர்டு நலன் எல்லாம் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நலன் ப்ளஸ் எல்லாம். மூணாவது ஒன்றா நிறைந்தரம் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நிறைந்து ப்ளஸ் அறம். அதை வந்து குறிச்சிக்கோங்க. அடுத்து நாலாவது ஒன் வேர்டு மிகுந்திட சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், குறைந்திடம். அடுத்து பாருங்கள், பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. நான் சொல்கிற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. பணமும் பயிர்கள், இதில் ஃபஸ்ட் எழுத்து பாங்கிறது ஒரே போல் வந்திருக்கு, அதை எழுதிக்கோங்க. அடுத்து உழவு உடையும், அதை வந்து எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. உணவு பணமும், இதில் இரண்டாவது எழுத்து நாங்கிறது ஒரே போல் வந்திருக்கு. இந்த சைடு தங்கமும் இங்கிதன், இங்குங்கிற சொல் வந்து ஒரே போல் வந்திருக்கு, அதை வந்து எழுதிக்கோங்க. அடுத்து பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக. பொங்குகவே தங்கவே, தங்குகவே, பொங்குகவே தங்குகவே. அடுத்து உணவு தரும் அணிய வரும், இது பார்த்து உங்கள் புக்கில் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், வினாக்களுக்கு விடுவிக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அனைவரும் இன்பமுடன் வாழ்வதற்கு உதவும் தொழில் எது? ஆன்சர் வந்து நான் சொல்கிற மாதிரி எழுதிக்கோங்க. அனைவரும் இன்பமுடன் வாழ்வதற்கு உதவும் தொழில் உழவு தொழில் ஆகும் அப்படின்னு எழுதிக்கோங்க. அனைவரும் இன்பமுடன் வாழ்வதற்கு உதவும் தொழில் உழவு தொழில் ஆகும். அடுத்து செகண்ட் கொஸ்டின், உழவு தொழிலால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகின்றன? இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 21 எடுத்துக்கோங்க. அதில் பாடலில் பொருள் மூணாவது வரி பாருங்கள், எங்கும் யாவரும் இன்பமாய், அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து 5வது வரி பாருங்கள், உடையும் தரும்னு இருக்கா, அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதான் 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 3வது கொஸ்டின், பொங்கலை நாம் எவ்வாறு கொண்டாட வேண்டும்னா கவிஞர் கூறுகிறார். இதற்கான ஆன்சரும் பேஜ் நம்பர் 21 எடுத்துக்கோங்க. அதில் பாடல் பொருள் அதே இதில் பாருங்கள், கடைசியிலேருந்து 4வது வரி, பொருள் இல்லாதவரும் செல்வம் உடையவரும், அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கடைசி வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. பெருக்குவோம், அது வரைக்கும் வந்து குறிச்சிக்கோங்க. இதான் வந்து 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது சிந்தனை வினா, உழவர் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சேற்றில் கை வைக்க முடியும். இது பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? இதுக்கான ஆன்சர் வீடியோவோட எண்டில் ஸ்க்ரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணுறது, அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.